ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் காலை வணக்கம். திஸ் இஸ் சிவாஜி. ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஃப்ரீ வெபினாரில் ஜாயின் பண்ண விருப்பப்படுறவங்க குயிக்காக இன்றைக்கி நாளைக்கு லாஸ்ட்டு 2 நாள் தான் இருக்குது. ஸோ டிமேட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறவங்க ஓப்பன் பண்ணி ஃப்ரீ வெபினாரில் ஜாயின் பண்ணலாம். லிங்க் வந்து இந்த வீடியோ கீழே கொடுத்துருக்கேன் பாருங்கள். 4 லிங்க் கொடுத்துருக்கேன். அலைஸ் ப்ளூ, அப்ஸ்டாக்ஸ், ஃபயர்ஸ், ஏஞ்சல் ஒன் எல்லாமே ஃப்ரீ தான். உங்களுக்கு 4 ஏதாச்சும் லிங்க்கில் கிளிக் பண்ணி டிமேட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிங்கன்னா நீங்கள் ப்ரைமில் ஜாயின் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் மந்த்லி ஃப்ரீ வெபினாரில் நீங்கள் அட்டென்ட் பண்ணிக்கலாம். சரி ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீடியோ போதும். என்னுடைய சப்ஸ்கிரைபர்ஸ், வியூவர்ஸ், ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் என் மனமார்ந்த நன்றிகளை மீண்டும் ஒரு முறை தெரிவிச்சுக்கிறேன். நம்ம 200 லைக்ஸ் என்னுடைய எக்ஸ்பெக்டேஷன் நியரஸ்ட் கிட்டே கொண்டு வராங்க. ஆனால் அந்த 200 கம்ப்ளீட் பண்ண முடியல. பார்க்கலாம், இன்னும் நம்மளுடைய எஃபர்ட்டை மேலும் அதிகப்படுத்தலாம். நம்ம ரெகுலர் சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு ஒரு சின்ன ரிக்வஸ்ட் என்ன, உங்களுடைய சோஷியல் மீடியாவில் நம்ம டெலிகிராம் சேனலில் இருக்கட்டும், உங்களுடைய ஃபேஸ்புக்காக இருக்கட்டும், உங்களுடைய இன்ஸ்டாகிராமாக இருக்கட்டும், நம்ம யூடியூப் சேனலில் நீங்கள் லிங்கை வந்து ஷேர் பண்ணுங்கள். நிறைய பேர் போய் சென்றடையும். ஓகே, நம்ம டெய்லி வந்து மார்னிங் அப்டேட்டை ஒரு ரொம்ப மெயினாக பார்த்துட்ருக்கோம் நம்ம அதை. ஸோ அதுக்கு உங்களுடைய சப்போர்ட்டும் கொஞ்சம் இருந்தால் தான் நம்ம அடுத்த லெவல் கொண்டு போக முடியும். கிட்டத்தட்ட 88வது எபிசோட், 87 தெரியல. நம்ம 100 எபிசோட் டச் பண்ணுறது உங்களுடைய ஆதரவு இருந்தால் மட்டும்தான். ஸோ மறக்காமல் உங்களுடைய நம்ம யூடியூப் சேனலுடைய லிங்க்கை வந்து உங்களுடைய சோஷியல் மீடியாவில் ஷேர் பண்ணி விடுங்க. சரி ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி வீடியோக்கு போகலாம். வாங்க, நிஃப்டி 50யும் பேங்க் நிஃப்டியும் பார்த்துடலாம். இது நம்ம நேற்றுடைய வியூ பார்த்துருந்தோம். கேப் டவுன் ஆனால் என்ன பண்ணலாம், கேப் அப் ஆனால் என்ன பண்ணலாம். மார்க்கெட் நேற்று பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 100 பாயிண்ட்ஸ் வந்து கேப் டவுன் வச்சு. கேப் டவுன் ஆனதில் அங்கேருந்து ஃபுல்லாக ரிக்கவரி தான். இது இன்னும் அங்கேருந்து ஒரு சேலிங்கான ஒரு வியூ கிடைக்கல நமக்கு. ஓப்பன் ஆன எடுத்து, ஏன்னா பாட்டம்லேயே சேல் ஆகிடுச்சுன்னா நமக்கு வந்து அந்த எதுவும் பண்ண முடியாது. உங்களுக்கு ஆல்ரெடி சொல்லிட்டேன் உங்களுக்கு. ஏன்னா ரீடெஸ்ட்மெண்ட் லெவல் எங்கேருந்து வருது நேற்று எல்லாமே நேற்று மார்னிங் அப்டேட்டில் பார்த்துருப்பீங்க. இது பாட்டம். இது பாட்டம் வந்து நம்ம ஃபெபினாக்கு ரீடெஸ்ட்மெண்ட் போட்டோம் அப்படின்னா 23 பாயிண்ட் வந்து ரீடெஸ்ட்மெண்ட் எடுத்துகிட்டு அங்கேருந்து மேலே போய் இதை நம்ம நேற்று மார்னிங் வீடியோவில் பார்த்து வேணுமா தான் போயிட்டு ப்ளே பண்ணி பார்த்துங்க. ஸோ இங்கேருந்து வந்து ஒரு புல் பேக் கிடைக்கும். ஓகே, அந்த புல் பேக்கோட வேலை தான் இப்போ இது. அதே சமயத்தில் இன்னொரு விஷயமும் நம்ம இன்றைக்கி நம்ம என்ன ஆகுன்னு பார்த்தோம் அப்படின்னா, எக்ஸ்பைரி வந்து இன்றைக்கி நாளைக்கு 2 நாள் தான் இருக்குது. இந்த 2 நாளுக்குள்ளே பார்த்திங்கன்னா 3 வந்து பெரிய கேண்டில் வந்து 3 கிரியேட் ஆகிடுச்சு. ஃபஸ்ட் நாளே பெரிய ஒரு கேப் விஷயம், பெரிய கேண்டில். ரெண்டாவது நாள் ஒரு பெரிய கேண்டில், ஒன் வே டைரெக்ஷன். மூணாவது நாள் வந்து கேப் டவுன், அங்கே ரிகவர் ஒன் சைட் டைரெக்ஷன். இப்போது ஆப்ஷன் சேலர்ஸ் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, நெக்ஸ்ட்டு 2 கேண்டில் வந்து ஸ்மால் சைஸ் கேண்டில் தான். அதாவது இந்த 3 கேண்டில் ஆன மாதிரி 4வது கேண்டில் பெரிய கேண்டில் வரும் அப்படின்னா கண்டிப்பாக கிடையாது. ஏதாவது இங்கேருந்து சேல் பண்ணாங்க, இங்கேருந்து பை பண்ணாங்க, மிடில் வந்து. ஸோ இந்த ஏரியாவில் ப்ரைஸ் லைட்டாக கொஞ்சம் கீழே வரும், லைட்டாக கொஞ்சம் மேலே போகும். இந்த மாதிரி ஆகிறதுக்கான வாய்ப்புகள் வந்து இந்த 2 நாள் இருக்குது. இன்றைக்கும் நாளைக்கு 2 நாள் வந்து இதுபடி தான் வந்து ப்ரைஸ் மூவ் ஆகும். ஆப்ஷன் சேலர்ஸ்க்கான 2 நாளும். அதாவது ஒரு ப்ரைஸ் வந்து பெரிய ஒரு டைரெக்ஷன் பிடிக்காது. ஓகேங்களா? அதாவது லிட்டில் பிட். இப்போ நம்ம குளோபல் இண்டெக்ஸ் போய் பார்த்திங்க அப்படின்னா ஃப்ளாட்டாக இருக்கும் பாருங்க. மார்க்கெட் 21 பாயிண்ட்ஸ் வந்து மைனஸில் காமிக்குது. யூஎஸ் மார்க்கெட் வந்து அதுவும் ஃப்ளாட் தான். ஆல்மோஸ்ட் எல்லாமே ஃப்ளாட் தான், பெரிய ஒரு மாறுதல் இல்லை. அப்படியே நம்ம இந்தியன் மார்க்கெட் ஓப்பன் ஆனால் கூட இந்த மாதிரி ஓப்பன் ஆகும். இது நம்ம ஷார்ட் டைம் ஃப்ரேமில் போய் பார்த்தோம் எந்த லெவல் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, இது நேற்று கொடுத்த லெவல் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம டெலிகிராம் சேனலில் கொடுத்துருப்போம். உங்களுக்கு போயிட்டு பாருங்கள். டெலிகிராம் சேனல் ஜாயின் பண்ணாதவங்க டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம் பாருங்கள். ப்ரைமில் ஜாயின் பண்ணுறவங்க வெபினார் அட்டென்ட் பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம். இல்லை வெபினார் ஜாயின் பண்ண விருப்பப்படாதவங்க டிமெட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம். இது ப்ரைமில் வந்து இன்னும் கொஞ்சம் இம்பார்ட்டன்ட் கொடுப்பேன் உங்களுக்கு. ப்ரைமில் இருக்கிறவங்களுக்கு ஃப்ரீயில் வந்து ஓரளவுக்கு ஓவராலாக வந்து இந்த 2 லெவல் கொடுத்துருந்தேன் உங்களுக்கு. அது ஃப்ரீயில் வந்து இந்த 2 லெவல் கொடுத்துருப்பேன். நீங்கள் செக் பண்ணி போயிடுமா பார்த்துக்குங்க. 38,500ம் 38,900 அந்த ஏன்னா ப்ரீவியஸ் சப்போர்ட் இருக்குங்களா. ஸோ அதனால் அந்த லெவல் கொடுத்துருந்தேன். இந்த லெவல் என்னென்னா இந்த ரெசிஷன்ஸ் இருக்குங்களா, இந்த ரெசிஷன்ஸ் வந்து சப்போர்ட்டாக ஒர்க் ஆகும். ஏன்னா இந்த லெவல் பிரேக் அவுட் ஆகிடுச்சு, ஒரு சப்போர்ட்டாக ஒர்க் ஆகும் அப்படின்னு ஃபஸ்ட்டு ரெஸ்பான்ஸ் பண்ணிச்சு. ரிஜெக்ட் வந்துச்சு. திரும்ப அங்கேருந்து ஒரு புல் பேக்கு அகைன் வந்து மேலே போச்சு. இந்த பிரேக் அவுட் கூட உங்களுக்கு கொடுத்துருந்தேன் நம்ம ப்ரைம் டெலிகிராம் சேனலில். இந்த பிரேக் அவுட் கூட உங்களுக்கு கொடுத்துருந்தேன். ஸோ எதுவும் மேலே போகும் அப்படின்னு. இது வந்து வெபினார் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஈஸியாக கேட்ச் பண்ணிக்கலாம். இதெல்லாம் கொஞ்சம் கற்றுக்கிட்டாங்க, ஒரு 3 மாதம் 6 மாதம் கற்றுக்கிட்டாங்க அப்படின்னா இந்த ப்ரெடிக்ஷன்லாம் ஈஸியாக பண்ணிக்கலாம்.
நிறைய பேர் இந்த ஒரு நாளில் ஒரு வாரத்தில் கற்றுக்கலாம் அப்படிலாம் சொல்கிறாங்க. அப்படிலாம் கிடையாது ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து ரொம்ப லாங் ஜர்னி. இது வந்து ப்ராக்டிஸ் மூலிமா தான் வந்து அந்த விஷயத்தெலாம் கற்றுக்க முடியும். சில பேர் வந்து என்னுடைய வெபினாரில் கூட சார் 1 மாதம் ஆகிடுச்சு, 2 மாதம் ஆகிடுச்சு, எனக்கு எதுவும் தெரியல, இன்னும் எதுவும் தெரியல அப்படின்னுவாங்க. தப்பு ஒன்றும் கிடையாது. கற்றுக்குங்க. இன்னும் நீங்கள் கற்றுக்கிறதுக்கு ஆரம்பிக்கலை அப்படின்னு அர்த்தம். அதாவது நீங்கள் உள்ளே வரல, சும்மா வெளியே மேலோட்டமாக பார்க்குறீங்க அப்படின்னு அர்த்தம். உள்ளே வந்தீங்கன்னா அதுக்கப்புறம் கொஞ்சம் எஃபர்ட் எடுங்க. கொஞ்சம் கஷ்டப்பட்டால் தான் வந்து இதெல்லாம் கற்றுக்க முடியும். கொஞ்சம் எஃபர்ட் எடுங்க. ஓகே, சரி ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நெக்ஸ்ட்டு நிஃப்டி 50 பார்க்கலாம். சரி, இப்போ நம்ம சைட்வேஸில் போகணும்னு தெரிஞ்சுட்டீங்களா? சைட்வேஸில் எந்த லெவல் போகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நேற்றோடைய லெவல் வந்து நான் டெலீட் பண்ணிடுறேங்க. இன்றைக்கி வந்து புது லெவல் பார்க்கலாம். இப்போது இது வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸ் லெவல் ஆச்சு இல்லைங்களா? ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, இங்கேருந்து இந்த ரெசிஸ்டன்ஸ் கனெக்ட் பண்ணலாம். இந்த ரெசிஸ்டன்ஸ் கனெக்ட் பண்ணால் ப்ரைஸ் வந்து ஃபால் ஆகும். ஃபால் ரொம்ப தூரம் ஆகாது, கொஞ்சம் அதான் இந்த 23 பாயிண்ட் நெகட்டிவ்னா லிட்டில் பிட் அதனுடைய இதெல்லாம் சொன்னேன் இல்லைங்களா? நேற்றோட லெவல் வந்து சப்போர்ட் எடுக்க ட்ரை பண்ணோம். இந்த ஜோனில் ப்ரைஸ் வந்து ட்ராவல் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. இது லோயர் லெவலில். அப்பர் சைடு பார்த்திங்க அப்படின்னா இந்த ரெசிஸ்டன்ஸ் கடந்ததுன்னா, அதாவது மேலே அப்பர் சைடு கடந்ததுன்னா அங்கேருந்து ஒரு 39,000 ரவுண்ட் நம்பர் இருக்குது. மேலே வந்து 39,000 ரவுண்ட் நம்பர் இருக்குது. ஸோ மேலே அது வரலாம் ப்ரைஸ் மூவ் ஆகலாம். ஓகேங்களா? நல்லா கவனிச்சிங்க. இது வந்து கேட்டதில் உங்களுக்கு வரைஞ்சிருக்க ஒரு லெவல்ஸ் இது 39,000. இது ப்ரீவியஸ் லோ சொன்னீங்களா? இது வந்து 39,500 ரவுண்ட் நம்பர் கீழே மேலே அதுக்கு மேலே வந்து ரெசிஸ்டன்ஸ் இருக்குது. இது ஃபஸ்ட் ரெசிஸ்டன்ஸாக ஒர்க் ஆகும். இது அப்பர் சைடுக்கு உண்டான லெவல் 39,000 ரவுண்ட் நம்பர் இருக்கும். அங்கேருந்து ப்ரைஸ் ரிஜெக்ட் ஆகலாம். ஓகேங்களா? ப்ரைஸு கீழேருந்து மேலே இந்த ஜோனில் தான் ப்ரைஸ் வந்து இந்த 2 நாளைக்கும் மூவ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். கீழே வந்து பாட்டமில் பார்த்தீங்கன்னா 38,500க்கும் 39,000க்கும் பிலோவில் ப்ரைஸ் வந்து மொமெண்டம் பார்க்கலாம். ஓகே, சரி. இப்போ இதுக்கு மேலே போகாதா, இதுக்கு கீழே போகாதா? மார்க்கெட் வந்து ஃபுல்லாக 100% ப்ரெடிக்ஷன் பண்ணுறவங்க யாராலையும் முடியாது. ஃபஸ்ட் அதை புரிஞ்சுங்க. ஒரு ஓவராலாக வந்து கணிக்க முடியும். அதாவது இந்த அளவுக்கு போகலாம், இதுக்குள்ளே நம்மளுடைய கட்டுப்பாட்டில் இருக்கும். அது தவிர மேலே போச்சுன்னா நம்மளுடைய கட்டுப்பாட்டில் கிடையாது. பெரிய பெரிய இன்ஸ்டியூட்ஸ் என்ன நினச்சாலும் அவங்க மார்க்கெட்டில் என்னென்னா பண்ணலாம். ஸோ நம்மளுடைய வியூ வந்து இந்த அளவுக்கு இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து நிஃப்டி பேங்கோடைய கண்டிஷன். சரி, நெக்ஸ்ட் நிஃப்டி 50 பார்த்தோம் அப்படின்னா, இந்த லைன் மேலே ஒன்று போட்டிருக்கோம் இல்லைங்களா? இது வந்து டே சார்ட்டோடைய ரெசிஸ்டன்ஸ் லைன் இது. ஓகேங்களா? இந்த ரெசிஸ்டன்ஸ் லைனுக்கு உள்ளே இருக்கிற வரலும் செல்லிங் ப்ரெஷர் கண்டிப்பாக இருக்கும். இப்போ 17,700 வந்து ஒரு மேஜர் ரெசிஸ்டன்ஸாக ஒர்க் ஆகும். 17,700 அந்த நியரஸ்ட் அந்த ரேஞ்சில். இப்போது நம்ம என்ன பார்க்கலாம் அப்படின்னா, ப்ரைஸ் ஒரு வேளை கீழே ஃபால் ஆனால் நம்ம ட்ரெண்ட் லைன் இங்கேருந்து ட்ரா பண்ணுங்கள். இங்கேருந்து ட்ரெண்ட் லைன் ட்ரா பண்ணிங்கன்னா உங்களுக்கு கீழே வந்து சப்போர்ட் லைன் கிடைக்கும். சப்போர்ட் லைன் டச் பண்ணுறதுக்காக அகைன் ஃபால் ஆகலாம். ப்ரைஸு இங்கேருந்து ஃபால் ஆகிட்டு இங்கே டிசிஷன் இருக்கும். அங்கேருந்து கட் ஆகலாமா இல்லை இங்கே திரும்ப மேலே போகலாமா அப்படின்னு. ப்ரைஸ் வந்து இங்கேருந்து ஃபால் ஆனதுக்கப்புறம் டிசைட் எடுக்கலாம். இது 10 மினிட் டைம் ஃப்ரேம் சார்ட் இது. ஓகே, ஸோ ப்ரைஸ் இங்கே இருக்குது. 23 பாயிண்ட்ஸ் வந்து மைனஸில் காமிக்குது. அந்த 23 பாயிண்ட்ஸ் மேபி இங்கே ஓப்பன் ஆனால் ப்ரைஸ் இங்கேருந்து டிசிஷன் எடுக்கும், மேலே போகலாமா கீழே போகலாமா அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் நீங்கள் டிசிஷன் எடுத்துக்கலாம். ஏன்னா வந்து நம்ம ப்ரீவியஸாக இங்கே டிசைட் பண்ண முடியும் இந்த இடத்துல எவ்வளோ தூரம் வரும் அப்படின்னு. சரி ஃப்ரெண்ட்ஸ், அதையும் பார்த்தலாம் என்னத்துக்கு. இப்போ இது வந்து எங்கே சப்போர்ட் எடுத்திருக்காங்க, நியரஸ்ட் 17,500 கிட்ட சப்போர்ட் எடுத்திருக்காங்க. சேம் இதே தான். இன்றைக்கி ஜிக்ஸாக் பேட்டர்ன் தான் வந்து மார்க்கெட் வந்து ரன் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. கீழே பாட்டமில் சப்போர்ட் இருக்குது, மேலே 17,000 ரெசிஸ்டன்ஸ் இருக்குது. ஸோ ப்ரைஸ் இந்த ரேஞ்சில் தான் நிஃப்டி 50 மூவ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இந்த லெவல் கட் ஆச்சுன்னா கூட உங்களுக்கு பெரிய மூமெண்டம் கிடைக்காது. மேபி அந்த ஸ்டாப் லாஸ்லாம் ஹிட் பண்ணுறதுக்காக வரும். ப்ரீவியஸ் சொன்னேன் இல்லைங்களா, இந்த குறிப்பிட்ட ஸ்டாப் லாஸ் ஆகிறதுனால கட் பண்ணுறதுக்காக வரும். திரும்ப அகைன் மேலே போகும், அகைன் கீழே வரும். ப்ரைஸ் வந்து கொஞ்சம் இன்றைக்கி வாலடைல் இருக்கும். கொஞ்சம் பார்த்து பண்ணுங்கள். ஸ்மால் குவான்டிட்டி யூஸ் பண்ணுங்கள். இன்றைக்கி நாளைக்கு 2 நாளைக்கு மட்டும். ஓகே, சரி ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பிடிச்சா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்களுடைய 200 லைக்ஸ்க்கான எதிர்பார்த்துட்ருக்கேன். ஸோ மறக்காமல் லைக்ஸ் மேலே ஒரு கவனம் வச்சுக்கோங்க. பை ஃப்ரெண்ட்ஸ்.